இப்போ உங்க வாழ்க்கையில எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும், சிக்கலான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழல்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும், எவ்வளவு அவமானப்பட்டு நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க. முருகப்பெருமானை இறுக்க பிடிச்சுக்கோங்க. நீதான்ப்பா எனக்கு எல்லாமே, நீதான் என் வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. முருகப்பெருமானை நீங்க எப்ப கும்பிட ஆரம்பிச்சீங்களோ அன்னையிலிருந்தே உங்க வாழ்க்கை தரம் உயரும். உங்க வாழ்க்கையை மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையா முருகப்பெருமான் மாத்தி காட்டுவார். உங்களை அவமானப்படுத்தினவே, அசிங்கப்படுத்தினவே எல்லாரும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு, உங்க காலில் விழுந்து விழுகிற அளவுக்கு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு முருகப்பெருமான் கொண்டு வந்து பெரிய உச்சக்கட்டத்தை நிப்பாட்டிடுவார் உங்களை. அந்த அளவு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான். அதனால நமக்கு யாருமே இல்லையே, என் வாழ்க்கை எப்படி போச்சே, தாறுமாறா கோணல் மடலா போச்சே என் வாழ்க்கையே, அவமானப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு கவலையே படாது. என் அப்பன் முருகன் இருக்கிறான்டா, என்னை நிறுத்தி தூக்கி நிலைநிறுத்த என் அப்பன் முருகன் இருக்கான்னு சொல்லி மனதார அவனை சரணாகதி அடைங்க. உங்க வாழ்க்கை மிக பிரம்மாண்டமா மாறிடும். உங்களை அவமானப்படுத்தினவன் எல்லாம் உங்க காலில் வந்து விழுவான். அந்த அளவு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான். முருகனை நம்புங்க, அவனை இருக்க பிடிச்சுக்கோங்க. அவன் என்னைக்குமே உங்களுக்கு கைவிட மாட்டான். உங்க குடும்பமே நல்லா இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.